Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஒரு சில டைம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட டெய்லி ஒர்க்கை டென்ஷன் இல்லாமல் ஈஸியாகவே முடிக்கலாம். ஸோ எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்றைக்காவது நீங்கள் சமையலுக்கு புளி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி புளி பேஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு புளியை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கிண்ணத்தில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க புளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா இந்த புளியை தண்ணியோடு சேர்த்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜாரை நீங்கள் ஒரு 2-3 வாட்டி மட்டும் ஓட விட்டு எடுத்திங்கன்னா போதும். ரொம்பவே சாஃப்டான புளி பேஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். உங்களுக்கே பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நல்லா தெரியும். இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு சக்கையை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட புளி பேஸ்ட் ஃபுல்லாக கீழே கிண்ணத்தில் கலெக்ட் ஆகிடும். சக்கை உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். நம்ம நார்மலாக கையில் புளி கரைக்கும் போது கூட கொஞ்சம் புளி வேஸ்ட் ஆகிடும். பட் இப்போது கொஞ்சம் கூட புளி வேஸ்ட் ஆகாமல் இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு திக்கான புளி பேஸ்ட் கிடச்சிருச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு நல்லாவே டைம் சேவிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க வழவழப்பு தன்மைனால் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியாது. நம்ம கட் பண்ணுற பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி கத்தியில் ஒட்டிக்கும். அது நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஹாஃப் லெமனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கத்தியோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த கத்தியில் நீங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம். எந்த பீசஸும் கத்தியில் ஒட்டாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்பவும் அந்த வெண்டைக்காய் பீசஸ்லாம் கத்தியில் ஒட்ட ஆரம்பிக்கும். அப்போ திரும்பவும் நீங்கள் லெமன் எடுத்து கத்தியில் ரப் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை கட் பண்ணலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ வர மொபைல் ஃபோனோட சார்ஜர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிமூவபிள் டைப் தான் இருக்குது. சார்ஜிங் எண்டை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் 2 சைடும். அர்ஜென்ட்டில் நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போடும்போது சம்டைம்ஸ் மாற்றி போட்டுட்டோன்னா நம்ம ஃபோனில் இருக்க சார்ஜிங் போர்ட் உடையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு சூப்பர் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க நெயில் பாலிஷ் இல்லைனா மார்க்கர் எடுத்துக்கோங்க. இதை வச்சு சார்ஜிங் பின்னில் ஒரு சின்ன டாட் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால சம்டைம்ஸ் நீங்கள் அர்ஜெண்ட்டாக சார்ஜ் போடும்போது கூட எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டான சைடில் சார்ஜ் போடலாம். ஸோ உங்களோட ஃபோனும் ரொம்பவே சேஃபாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா சார்ஜிங் பின்லையும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பருப்பு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கொஞ்ச நாள்லேயே வண்டு வர ஆரம்பிச்சிரும். நான் வண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி பிரியாணி இலை போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடிஷ்னலாக நம்ம இன்னொரு சூப்பர் ஐடியா தான் பார்க்க போகிறோம். பூண்டெல்லாம் உதிர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடையில ஒரு காம்பு இருக்கும். இந்த காம்பில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பருப்புக்கு இடையில வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனாலையும் உங்களோட பருப்பு வகையில் வண்டு பூச்சி வராமல் இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு தான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்கிறதுனால ஒரு பூண்டு காம்பு மட்டும்தான் வச்சுருக்கேன். நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் பருப்பு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 7-8 பூண்டு காம்பை கூட பருப்புக்கு இடையில இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம என்ன தான் உப்பெல்லாம் இந்த மாதிரி பீங்காஞ்சாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லையே அது ஒரு மாதிரி கட்டியாக வந்துடும், நீர்த்து போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் எப்போவுமே நம்மளோட உப்பு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வரத்துக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காவோட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம உப்புக்கு இடையில வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம உப்பில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே இந்த கோகோனட் ஷெல் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நம்மளோட உப்பு எவ்வளோ நாள் ஆனாலும் இதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பீங்கான் ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா ஈஸியாகவே உடஞ்சிரும்.
அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கப் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் நீங்கள் இந்த பீங்கான் ஜாடியை வச்சுருங்க. தேவைங்கும் போது நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாக கப்பை மூவ் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் நீங்கள் ஜாடியை எடுத்து யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ உங்களோட பீங்கான் ஜாடி ரொம்பவே சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பீங்கான் ஜாடியை கிளாஸ் டாப் மேலே அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் பண்ணும்போது அந்த கிளாஸ் டாப்பில் கீறல் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக கூட நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கப்பை பீங்கான் ஜாடி கடியில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட் காஃபி தூளும் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லையே கட்டி விழுக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எந்த அரிசினாலும் ஓகே. அதை நீங்கள் காஃபி பவுடர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாட்டிலில் போட்டுட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டிங்கன்னா போதும். அரிசி காஃபி பவுடரில் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ காஃபி பவுடரில் மாய்ஸ்சர் வராமலும் அது கட்டி ஆகாமலும் பார்த்துக்கும். நம்ம அடிஷ்னலாக இன்னொரு ஐடியா கூட பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பாலித்தீன் கவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பாட்டிலோட டாப் போர்ஷனில் இந்த மாதிரி டைட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டை போட்டுட்டிங்கன்னா கூட போதும். உங்களோட காஃபி பவுடர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டப்பா இன்னும் கொஞ்சம் ஏர் டைட்டாக ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் மூடி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். எவ்ரி டைம் நீங்கள் காஃபி பவுடரை எடுத்து யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் திரும்பவும் பாலித்தீன் கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட காஃபி பவுடர் தீர்ற வரைக்கும் கொஞ்சம் கூட கட்டி ஆகாது. உங்கள் வீட்டில் அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா நீங்கள் பாலித்தீன் கவருக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட சாரீ இல்லை சுடிதாரில் பின் பண்ணுறதுக்காக ஊக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஊக்கு போட்டு பின் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சில டைம் அந்த ஊக்கோட எண்டு அந்த நம்ம கிளாத்துக்குள்ளே போயிடும். ஸோ அதனால நம்ம திரும்ப ஊக்கை கழட்ட முடியாமல் போயிடும். அப்படியும் கஷ்டப்பட்டு கழட்டினாலும் அந்த கிளாத் கொஞ்சம் கிழிஞ்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் ஊக்கை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு தான் ஐடியா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பாசி எடுத்துக்கோங்க. அதை ஊக்கில் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஊக்கை நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸில் போட்டாலும் உங்கள் கிளாத் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகவே ஆகாது. பாருங்கள், நம்மளோட ஊக்கு எந்த பொசிஷனுக்கு மூவ் ஆனாலும் கிளாத் கொஞ்சம் கூட ஊக்கில் மாட்டாது. ஒரு ஊக்கு மட்டும் இல்லை, எத்தனை ஊக்கு போட்டாலும் உங்களோட ட்ரெஸ் எப்போவுமே சேஃபாக இருக்கும். ஊக்கை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதில் இருக்க பாசியை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ஊக்கு கூடவே வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பாசியை தேடிட்டு இருக்க வேண்டாம். டைரெக்டாக ஊக்கை எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 8th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நெய்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பட் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா நெய் நல்லா மணலாக இருந்தாலும் அதில் இருக்க வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும். நான் சொல்கிற இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களோட கடைசி சொட்டு நெய் கூட ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் நெய் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களோட நெய் ஸ்டார்டிங்கில் எப்படி வாசனையாக இருந்துச்சோ அதே மாதிரி கடைசி சொட்டு நெய்யும் ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் இனிமேல் நெய்யை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போது 9th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் இல்லை, ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கூட ரொம்பவே சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சாதான் ரொம்ப நாளைக்கு கீறல் வராமல் மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் 2-3 நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அதை இப்படி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைப்போம். பட் நம்ம அந்த மாதிரி டைரெக்டாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கும்போது பேனில் ஸ்க்ராச்சஸ் விழுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்ககிட்ட துணியில் அரிசி பை இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சதுக்கப்புறமா அது மேலே இந்த அரிசி பையை வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம இன்னொரு பேனை வைக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டாப்பில் இருக்க பேன் மூவ் ஆனால் கூட பேஸில் இருக்க பேனில் எந்த ஸ்க்ராச்சஸும் வராது. நீங்கள் அரிசி பைக்கு பதிலாக டிஷ்யூ இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட 2 பேனுக்கு இடையிலையும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நமக்கு டாப்பில் இருக்க பேன் ஓப்பனில் இருக்குது. அதில் எக்ஸ்டர்னலாக எந்த ஸ்க்ராச்சஸும் டஸ்ட்டும் படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்னொரு அரிசி பையை மேலே வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் எத்தனை நான்ஸ்டிக் பேன் வேணாலும் இதே மெத்தடில் வரிசையாக அடுக்கி சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்.
இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து 1 or 2 டேஸ்லேயே நல்லா பழுத்து போய் கருத்து போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு கருத்து போக ஸ்டார்ட் ஆகும். அந்த போர்ஷனை நம்ம இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வச்சு நல்லா ஏர் டைட்டாக கவர் பண்ணிட்டோன்னா நம்மளோட பழம் ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், நான் அந்த பாலித்தீன் கவரை வச்சு அந்த காம்பு பகுதியில் காற்று கொஞ்சம் கூட போகாத அளவுக்கு நல்லாவே டைட்டாக ரேப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரேப்பிங் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் தான் போட்டு விட போகிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட காம்பு பகுதியில் கொஞ்சம் கூட காற்று புகாத அளவுக்கு டைட்டாக ரேப் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பழமும் ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நமக்கு லெமனை பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அப்படியும் கஷ்டப்பட்டு பிழிஞ்சாலும் எல்லா ஜூஸும் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல போகிற இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சொட்டு கூட லெமன் ஜூஸ் வேஸ்ட் ஆகாமல் மொத்தத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் லெமனை வச்சுக்கோங்க. அதில் கை பொறுக்கிற அளவு சூட்டில் இருக்கிற மாதிரி ஹாட் வாட்டர் அந்த லெமன் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடுங்க. இப்போ ஒரு 5 to 10 minutes அந்த லெமன் அப்படியே ஹாட் வாட்டரில் ஊற விட்டுருங்க. 10 minutesக்கு அப்புறம் நம்ம லெமனை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட லெமன் எந்த அளவுக்கு சாஃப்டாக ப்ரெஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது இந்த லெமனை நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஜூஸ் பிழிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி லெமனை நல்லா தரையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜூஸ் பிழிஞ்சாலும் உங்களுக்கு நல்லாவே ஜூஸ் கிடைக்கும். கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் பாருங்கள், நம்ம மொத்த ஜூஸையும் ஈஸியாகவே பிழிஞ்சிட்டோம். அந்த லெமன் தோலை பாருங்கள், அதில் கொஞ்சம் கூட ஜூஸோ பல்ப்போ எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் டைரெக்டாக லெமனை கட் பண்ணி ஜூஸ் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி ஜூஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நிறையவே ஜூஸ் கிடைக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்டு ஸ்விட்ச் போர்ட்லேயும் இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ளக் பாயிண்ட் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். இந்த மாதிரி அன்யூஸ்டு ப்ளக் பாயிண்டில் என்ன ஆகும்னா பூச்சிலாம் உள்ளே போயிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப் எடுத்துக்கோங்க. இதை அந்த ப்ளக் பாயிண்ட் மேலே எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால ப்ளக் பாயிண்ட்குள்ளே எந்த பூச்சியும் போகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா லோ லெவலில் ஸ்விட்ச் போர்டு வச்சுருப்பாங்க. அதில் இருக்க அன்யூஸ்ட் ப்ளக் பாயிண்ட்லையும் இந்த மாதிரி நீங்கள் செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சிட்டிங்கன்னா தெரியாமல் உங்கள் குழந்தைங்க டச் பண்ணால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாகவே இருக்கும். நம்ம டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டு ஒட்டியிருக்கிறதுனால நம்ம ஒட்டியிருக்கிறதும் வெளியில் தெரியாது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்களும் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். நீங்களும் அன்யூஸ்டு ப்ளக் பாயிண்டில் இந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.